කියන්නේ දැන් ඉස්සර සාරි පොටේ මෙහෙම දාගත්ත මේ සමාජයක් නේ තිබුණේ. ඊට පස්සේ දැන් ඒක විධිමත් කළා පංජාබ් ඇඳුම මෙන්න මේ විදිහට ඇවිල්ලා තියෙනවා. දැන් බුර්කාව කියන්නේ මොකක්ද? බුර්කාව இந்த விளக்கம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு புள்ள ஓட்ட போட்டியில் போய் ஓடி பதக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்குது. அந்த புள்ள ஹிஜாப்பையும் போடலை. இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஒரு அவப்பெயர், அவமானம், இஸ்லாத்திலேயே இல்லாத ஒன்று. இவங்கெல்லாம் முஸ்லீமா, இவங்கெல்லாம் காஃபிர், இவங்களுக்கெல்லாம் நரகம்தான் கிடைக்கும். இந்த சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறது எல்லா பிரச்சனைகளையும் உள்ளடக்கி எத்தனையோ தேவைப்பாடுகள் நாட்டில் இருக்குது. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரையிலையும் சரி, ஒவ்வொரு மதத்தை பொறுத்த வரையிலையும் சரி, எத்தனையோ தேவைப்பாடுகள் இருக்குது. எத்தனையோ விடயங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு புள்ள ஓட்ட போட்டிக்கு போணுச்சா, கோல்டு மெடல் எடுத்துச்சா, அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் அதை இன்னும் அவமதிக்கக்கூடிய ஒரு சில முட்டாள் கூட்டங்கள். அடே, சவுதி அரேபியாவில் இஸ்லாம் மார்க்கம் ஆரம்பமாகின அந்த மண்ணில் இன்றைக்கி சாராய கடை நடக்குது. எவனால் அதை போய் தட்டி கேட்கலுமா? இஸ்லாம் மார்க்கம் உருவாகின நாட்டில் இன்றைக்கி 125% தான் இஸ்லாம் மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு கடைப்பிடிக்கக்கூடிய மக்கள் இருக்குது. இஸ்லாம் மார்க்கம் ஒரு பெண்களை பற்றி வர்ணிக்கும் போது என்ன சொல்லுது? பெண்கள் வீதியிலேயோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துலையோ அவங்க நடமாடும் போதோ இருக்கும்போதோ அவங்கள பார்த்து இன்னொருவர் வர்ணிக்காத அளவுக்கு, அவங்கள ஆசையை தூண்டக்கூடிய அளவுக்கு அவங்க ஆடைகள் அணிந்திருந்தால் அது ஹராம் அப்படின்னு சொல்லுது. அது ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த காரணத்தால் தான் ஆரம்ப காலங்களில் இஸ்லாம் மார்க்கத்தில் பெண்கள் என்ன பண்ணாங்க, கைக்கு க்ளவுஸ், ஃபுல்லாக உடம்பை மூடி ஜில்பாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடை அணிந்து உடலுடைய அங்கங்கள் எங்கேயுமே தெரியாத அளவுக்கு ஆடை அணிவாங்க. இன்னொருத்தர் நம்மளை பார்த்து ஆசை தூண்டக்கூடிய அளவுக்கு நாம் ஆடை அணியக்கூடாது அப்படின்றது இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரி நடைமுறையை பின்பற்றுறாங்க? அதையும் தாண்டி எத்தனை பேர் இன்றைக்கி அபாயா உடம்போடு ஒட்டாமல் உடுத்துறாங்க? இன்றைக்கி 175% பேர்கள் உடுத்தக்கூடிய அபாயாக்கள் பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு பேசாமல் உடுத்தாமலே விட்டுருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரியான சமூகம்தான் தற்போதைய சூழலில் இருக்குது. இதில் இந்த சகோதரி ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. எல்லாரும் மார்க்க ரீதியாக நடக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த சமுதாயமும் அதை பின்பற்றணும். ஒருத்தர் இருவர் செய்கிற தவறால் மார்க்கம் அழிந்து போக போகிறதும் இல்லை. அதே மாதிரி ஒருவர் இருவர் மட்டும் செய்கிற நலனால் மார்க்கம் இன்னும் டெவலப் ஆக போகிறதும் இல்லை. நாம் எது செய்கிறோமோ அதுக்குரிய பலன், பாவம், நல்லது கெட்டது, சொர்க்கம் நரகம் எல்லாம் நம்மளுக்கு தான். நம்ம எது செய்கிறோமோ அது நம்மளுக்குரியது. நம்மளால் முடிஞ்சால் மக்களை திருத்தலாம். முடிந்தால் முயற்சி செய்கிறது அது ஓகே. ஆனால் அதை விட்டுட்டு விமர்சனங்களை தெரிவிப்பது அதை விட பெரிய பாவம். இப்போ நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதுதான். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கம் எங்கே போயிருக்குது பாருங்கள். இன்றைக்கி இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி தெளிவுபடுத்தக்கூடியது யார்? கலகொடாத்தே ஞானசார மௌலையா ஹாமத்ரு இன்றைக்கி மௌலையாக போயிட்டுருக்கிறாரு. அவர் அதை பற்றி தெளிவுபடுத்துகிறார். அந்த அளவுக்கு நிலைமை போயிருக்குது. அடிப்படையிலிருந்தே மார்க்க கல்வியையும் மத பண்பாடையும் சீரொழுக்கங்களையும் பின்பற்றாத சமுதாயம் இப்போதைய சமுதாயம். இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது கலாச்சாரங்கள் இன்னும் அதிகரிக்கும், அனாச்சாரங்கள் இன்னும் அதிகரிக்கும். உலக நியதி இதுக்கு யாருமே விதி விலக்கு இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு அரபு நாடுகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்குங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இருக்கிறீங்க.
இஸ்லாமிய நாடு, அரபு நாடு, இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், அராபியர்கள் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அராபியர்கள் என்றாலே முன்னொரு காலத்தில் ஞாபகம் வர்றது என்ன? அபாயா அணிஞ்சிருப்பாங்க, ஆண்கள் வந்து கத்ரா போட்டு ஜுப்பா அணிஞ்சிருப்பாங்க, நிசாஸ் அணிஞ்சிருப்பாங்க, பெண்கள் வந்து அபாயா போட்டு முகம் மூடியிருப்பாங்க. அரபு நாடுன்றது அதுதான் கணிப்பு. ஆனால் இன்றைக்கி அரபு நாடுகளுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி அரபு நாடுகள்லையே எத்தனை பேர் தலையில் ஹிஜாப் போட்டுக்கிட்டு சுற்றுறாங்க? எத்தனை பேர் முகத்தை மூடுறாங்க? இஸ்லாம் உருவாகிய நாடே இந்த நிலைமையில் இருக்குது. மற்ற நாடுகளை பார்த்து சிந்திக்க வேண்டியதே இல்லை. இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ என்ன, ப்ரையாரிட்டி இஷ்யூ என்ன, அதை மட்டும் கொஞ்சம் சிந்தியுங்க, நல்லதே நடக்கும். இந்த மாதிரி முயற்சி எடுத்து நாட்டுக்கும் தங்களுடைய சமுதாயத்துக்கும் கௌரவத்தை தேடி கொடுக்குற அளவுக்கு முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு முடிஞ்சால் பாராட்டுங்க, இல்லையா அது கூட முடியலையா வாயை மூடிட்டு ஓரமாக பார்த்துக்கிட்டுருங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மார்க் அடிப்படையை தெரிஞ்சு கொள்ளணும்னா அதுக்கு நாம் பல ஆய்வுகளை மேற்கொள்ளணும். இஸ்லாம் மார்க்கம் கற்றுக் கொடுத்த பாடம் வந்து இப்போது 99% மக்களிடத்திலே மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிறது எல்லாமே கலாச்சாரம் என்ற பெயரில் உள்ள அனாச்சாரம், அவ்வளவுதான், சிம்பிள். பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களையும் கொஞ்சம் பாருங்கள். இன்றைக்கி கலகொட அத்தே ஞானசார ஹாமதுரு இஸ்லாம் மார்க்கத்தை கற்பிக்கக்கூடிய நிலைமைக்கு இஸ்லாம் போயிருக்குது, අவ்வளவுதான். බුරුකාව කියන්නේ මෙන්න මේක. දැන් මාව අඳුර ගන්න පුළුවන්ද? ඊළඟට නිකාබය සමහරවිට මේ S2යි මේ ඔක්කොම වැහිලා දැන් මාව අඳුර ගන්න පුළුවන්ද? මොකද්ද මේ විකාරේ? මේ රෝහල්වල හෙද කාර්ය මණ්ඩල සඳහා ඉදිරිපත් වන මුස්ලිම් දැරිවියන්ට මේ නිලැඳුම පිළිබඳ විශාල ගැටලුවක් ඇවිල්ලා තියෙනවා. මම යෝජනා කරන්නේ හරි හෝ වැරදි හිජාබය පැළඳගෙන හෝ මුස්ලිම් තරුණියන් හෙද සේවයට එන එක හොඳයි කියලා. ඒක කෙනෙකුට ප්‍රශ්නකාරී එකක් වෙන්න පුළුවන්. නමුත් අපි හැමදාම ජාතියක් විදියට අල්ලගත්තේ වැරදි තැනින්. ඒ වගේම අපි විරුද්ධ වෙන්න ඕන සම්පූර්ණයෙන්ම මුහුණු වැහිම සම්බන්ධයෙන්. ඒකයි මේකේ තියෙන වැදගත්ම කතාව. දැන් හිජාබය කියන එක දන්නෙත් නැහැ. නිකාබය බුර්කාව කියන්නේ මොකක්ද කියලා දන්නෙත් නැහැ. මේ පටලැවිල්ලක් නෙවෙලා තියෙන්නේ. දැන් ඒක අපහාසයක් නේ, මම ඕනනම් කළා පෙන්නන්නම්. ඒ කියන්නේ ඒක අවබෝධ කරගන්න. දැන් හිජාබය කියලා කියන්නේ දැන් ඉස්සර සාරි කොටේ මෙහෙම දාගත්ත මේ සමාජයක් නේ තිබුණේ. ඊට පස්සේ දැන් ඒක විධිමත් කළා පංජාබ් ඇඳුම මෙන්න මේ විදිහට ඇවිල්ලා තියෙනවා. දැන් බුර්කාව කියන්නේ මොකක්ද? බුර්කාව කියන්නේ මෙන්න මේක. දැන් මාව අඳුර ගන්න පුළුවන්ද? ඊළඟට නිකාබය සමහරවිට මේ S2යි මේ ඔක්කොම වැහිලා දැන් මාව අඳුර ගන්න පුළුවන්ද? මොකද්ද මේ විකාරේ? අපි විරුද්ධ වෙන්න ඕන මෙන්න මේ නිකාබයටයි බුර්කාවටයි. දැන් හුඟක් දෙනෙක්ගේ ඔළුවේ වැඩ කරන්නේ මෙන්න මේ නිකාබය සහ බුර්කාව පිළිබඳ තියෙන ප්‍රශ්නය. එතකොට කෙනෙක් හිතන්න පුළුවන් අපි මේ හිජාබයටත් අවසරය දුන්නොත් තව අවුරුද්දක් දෙකක් යනකොට මේ මුස්ලිම් දැඩි දෘෂ්ටිවාදයට ගිහිපු උදවියගේ බලපෑම මත සම්පූර්ණයෙන්ම මුහුණු ආවරණය කරගෙන අර නිකාබයත් මේ බුර්කාවත් පැළඳගෙන සේවයට ඒද කියන ප්‍රශ්නේ බරපතල විදියට තියෙනවා. ප්‍රසිද්ධ ස්ථානවල නෙවෙයි මේ මහමග කොහෙවත්. එහෙම යන්න මොකද්ද තියෙන අවශ්‍යතාවය? මුහුණු සම්පූර්ණ වහගෙන මේවා ඇතුලේ තමයි මේ හුඟක් අපරාධමය ක්‍රියාකාරකම් සිද්ධ වෙන්නේ. ඇත්ත වශයෙන්ම විරුද්ධ වෙන්න ඕන ඒ බුර්කාව සහ නිකාබයට කියන එක තමයි මට ඒ සම්බන්ධයෙන් කියන්න තියෙන. විශේෂයෙන් මම හිතනවා මේ මුස්ලිම් තරුණියන් වුණත් හෙද සේවයට ඇවිල්ලා මේ බහුතර අපි ජීවත් වෙන ප්‍රදේශවලත් සේවයට ආවොත් ඔය තියෙන විරසකයන්, ඔය තියෙන සැක සංකා පවා දුරු කරගන්න ඒක හොඳ අවස්ථාවක් වෙයි. අපේ මනුෂ්‍යත්වයේ දෑත දෝතින් වැළඳ ගන්න, නැත්නම් මේ මනුෂ්‍යත්වයේ දෝතින් වැළඳ ගන්න ඒ අවස්ථාවක් වෙයි කියලා මම කල්පනා කරනවා. මගේ නම ශාෆියා යාමේ. මම රන් පදක්කම් 3කුයි තරඟ වාර්තා 3කුයි ලබා ගන්න මට පුළුවන් වුණා. ඊළඟ බලාපොරොත්තුව ඒෂියන් ගේම්ස් යන්න. ඒ වගේම 2028 ඔලිම්පික් ක්‍රීඩාව නියෝජනය කරලා ලංකාවට මෙඩල් එකක් ගන්න තමයි. මගේ නම රමේෂ් තරංග. දකුණු ආසියානු යෝන් මල්ල ක්‍රීඩා තරඟාවලියේ දක්ෂතම ක්‍රීඩකයා වෙන්න මට අවස්ථාව සහභාගී වුණා. ඉතින් මේ අවුරුද්දේ මේ වන විට මගේ හැම තරගයක්ම ඉතා හොඳින් නිමා වී තිනවා. ඉතින් මම බලාපොරොත්තු වෙනවා ලබන අවුරුද්දේ ඒෂියන් ගේම්ස් සහ කොමන්වෙල්ත් යන තරඟාවලියේ ලංකාවට උපරිම දෙයක් කරලා දෙන්න තමයි බලාපොරොත්තුව. සහ 2027 සහ 2028 තියෙන ඔලිම්පික් සහ ලෝක මල්ල ක්‍රීඩා ශෘතාවලියේ පදක්කම් 2 දිනා දීමට තමයි එකම බලාපොරොත්තුව. මම
මම කේචේඩි කෞශල්‍යා මීටර 600 කටුමතින් දීමේ නව තරඟ වාර්තාවත් එක්ක මගේ උපරිම දක්ෂතාවය ලබා ගැනීමෙන් රන් පදක්කම ලබා ගැනීමට මට හැකි වුණා. මම මාෂාද සිල්වා. මම මීටර් 100 ඉසව්වෙන් දෙවනි ස්ථානයත් මීටර් 100 සහාය තරඟයෙන් ප්‍රථම ස්ථානයත් ලබා ගත්තා. තරඟාවලිය හොඳ අභියෝගයක් තිබ්බා. අපිට පුළුවන් වුණා ශ්‍රී ලංකාවට රන් රිදී පදක්කම් දෙකම ගන්න. ඉතින් ගොඩක් සතුටුයි. ඊළඟ බලාපොරොත්තු ඊළඟ අවුරුද්දේ ඒෂියන් ගේම්ස් කොමන්වෙල්ත් ගේම්ස් තියෙනවා. ඒ තරඟාවලිය වලට සහභාගී වෙලා රටට කීර්තියක් අත් කර දෙන්න තමයි. මම කාලිංග කුමාරගේ මෙවර දකුණු ආසියාවේ තරඟාවලියේ මට පදක්කම් 3ක් ලංකාව වෙනුවෙන් දිනා දෙන්න හැකි වුණා. මට පහසුවෙන් මීටර් 400 ධාවනී සව ජය ගන්න හැකි වුණා. ඊට අමතරව මික්ස් රිලේ එකයි අපේ 404 සායදීමේ කණ්ඩායම අපි රම් පදක්කම දිනාගත්තා. ඉදිරියට පැවැත්වෙනවා ආසියානු තරඟාවලිය, කොමන්වෙල්ත් ගේම්ස් තරඟාවලිය. ඉතින් ඒකට හොඳ පුහුණුවීම් කටයුතු කරලා ලංකාවට පදක්කමක් ගෙන බලාපොරොත්තු වෙන තරඟාවලිය සහභාගී වෙනවා.